தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே சோகத்தில் இருப்பீங்கன்னு சொல்கிறத விட வருத்தத்தில் இருப்பீங்க. சென்னை லீக்ல மீண்டும் ப்ரோ கபடி 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ மொதல் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வின்னிலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சோம். ஸோ தோத்துருக்காங்க பட்னா பேரேஸுக்கு அகைன்ஸ்டா. தலைவாஸ் டீமை பொறுத்தவரை எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே எகிரி இருக்கு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் சீசன் குவாலிஃபை 2 வரைக்கும் போனாங்க அஸ்வின் குமார் அண்ட் கோ. ஸோ அதே லைன் அப்லோட இருக்காங்க. ஸோ அதனால வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் தமிழ் தலைவாஸ் டீம் மேலே. நேற்று நாளையில் தமிழ் தலைவாஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏற்ப விளையாடலை, அதுதான் உண்மை. டிஃபென்ஸ் கண்டிப்பாகவே வீக்னஸ் அமையுது, மீண்டும் அதே தான் அமையுது. அட்வான்ஸ் டேக்கிள் இது எப்படி இருக்குன்னா சீசன் 5-6 தமிழ் தலைவாஸ் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த நீங்கள் சீசன் 5-6 தமிழ் தலைவாஸ் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நேற்று தோல்வி அவ்வளோவா உங்களுக்கு பெருசாக ஒரு கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க, பழகி போச்சுன்ற மாதிரி எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் லாஸ்ட் சீசன் ஃபியூ சீசன்ஸ் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ இருந்த டீம் நல்லா விளையாடணும்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அஜித் தாக்கூர் அண்ட் கோ எப்படி விளையாடுனாங்கன்னு, அவங்க எவ்வளோ ஸ்பிரிட் காமிச்சாங்க அப்படின்னு. ஸோ அந்த டீம் மேலே ஏதோ ஒரு குறை எடுத்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல வீக்னஸ் அமையும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் இருக்கிற டீமை பார்க்குறேன். லாஸ்ட் சீசன் இதே டீம் தான் ஆடினாங்க, பட் அதனால இப்போ ஃபார்மில் கிடையாது. ஸோ அந்த டிஃபென்ஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு வீக்னஸ் அமையுது. ஸோ நேற்று மேட்ச்சில் லைனப்பை பொறுத்தவரை நான் சொல்லியிருந்தேன் லைனப்பில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. நேற்று அதே மாதிரி தான் லைனப்பில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. பட் ஆனால் இன்னி மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக லைனப்பில் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நேற்று ப்ரெஸ் மீட்லேயுமே அதை தான் சொல்லியிருந்தார் அஸ்வின் குமார், இன்னி மேட்ச்சில் சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ ஆனால் பிளேயர்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, அந்த ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. நம்மளால பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல, விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. அதனால தான் அந்த அட்வான்ஸ் டேக்கல் சீக்கிரமாக போய் பாயிண்ட்ஸை விட்டுறாங்க. நேற்று இந்த மாதிரியான அட்வான்ஸ் டேக்கல் சில்லி எரர்ஸ் சாகர்கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சது, ரைட் கார்னர்கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரியான தவறுகள்லாம் முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அபிஷேக் மோகித் மட்டும் தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் செஞ்சு பார்த்தோம். சாகருமே இந்த மாதிரியான தவறுகளை நிறையவே செஞ்சார். மேட்சை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மினி கம்பேக் கொடுத்தாங்க, 6 பாயிண்ட் பின் தங்கி இருந்தாங்க. சூப்பர் டேக்கல்லாம் நடத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு ஆல் அவுட் நிகழ்த்தினாங்க, ஒரு கம்பேக் பண்ணாங்க, 4 பாயிண்ட் லீட் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாக எதுவுமே நகரலைங்க. எதுவுமே முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல டிஃபெண்டர்ஸ் இந்த மாதிரியான சில எரர்ஸ் பண்ணுறதுனால ரைடர்ஸுமே ப்ரெஷருக்குள்ளே போனாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் இல்லாமல் வெளில வந்தாங்க. அஜிங்கே பவார், நரேந்தர்லாம் நேற்று பிளான் பண்ணி உட்கார வச்சாங்க. ஸோ ஹிமான்சு நர்வால்ன்ற ஒரு புது ரைடர் உள்ள இறக்கி விட்டுருந்தாங்க, அவருமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை உள்ளே இறக்கி விடணும், சூப்பர் சப்ல இறக்கி விடணும். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான், எதிர்பார்க்குற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாதான் டீம் வின் பண்ண முடியும். ஸோ இருக்கிற லைன் போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டிப்பாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இருக்கிற 7க்கு. பாயிண்ட்ஸை பொறுத்தவரை தமிழ் தலைவர் தரப்புல வந்து ஹிமான்சு சிங், நம்மளோட ஹிமான்சு சிங் ஆல்ரவுண்டர். ஸோ 8 பாயிண்ட் எடுத்திருந்தாரு, 7 பாயிண்ட் ரைடிங்கில், 1 பாயிண்ட் டிஃபென்ஸில் எடுத்திருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் ஹிமான்சு நர்வால், அவர் ஒரு 6 பாயிண்ட் எடுத்திருந்தாரு ரைடிங்கில். ஸோ அஜிங்கே பவர்னால நேற்று பெருசாக எதுவும் ஜொலிக்க முடியல, 6 பாயிண்ட்ஸ் மட்டுமே எடுத்தாரு. நரேந்திரனாலுமே இப்போ நேற்று பெருசாக ஜொலிக்க முடியல, 4 பாயிண்ட் மட்டுமே எடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அங்கே தான் வீக்னஸ் அமைது தமிழ் தலைவர் டீமை பொறுத்தவரை. சாகர் 3 பாயிண்ட் மட்டுமே எடுத்தாரு, அபிஷேக் மோஹித் ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ மற்றபடி யாருமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஸோ நரேந்தர் நேற்று ஒரு சூப்பர் டேக்கல் அட்டன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்தது. ஸோ சூப்பர் டேக்கல்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா தான் விளையாட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து எங்கே கைவிட்டாங்கன்னே தெரியல. அது ஒரு மாதிரி இந்த 20-30 மினிட்ஸ் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தமிழ் தலைவர்ஸ்னால பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியல நேற்று நாளில். தமிழ் தலைவர்ஸ் ஃபேன்ஸ் பொறுத்தளவு டீம் மேலே கோவத்தில் இருக்க மாட்டாங்க, வருத்தத்திலையும் இருக்க மாட்டாங்க, அது ஆதங்கத்தில் தான் இருப்பாங்க. நம்ம டீம் சென்னை ஹோம் லெக்கில் வின் பண்ணலையே, 3 வருஷத்துக்கு அப்புறம் வின் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஆதங்கத்துக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி நேற்று நம்ம ஒரு பையன் சுதாகர் அப்போனோட விளையாடலாம், பட்னா பேரிஸ்காக விளையாடலாம், ஒரு சூப்பர் 10 எடுத்திருந்தாரு. தமிழ் தலைவர் டீமுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு அந்த அளவுக்கு சுதாகருமே சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தமிழ் பையன் திருச்சி பையன் கண்டிப்பாகவே இருக்கும். அவங்க அப்பா அம்மாலாம் வந்தாங்க ஸோ மேட்சை பார்க்கறதுக்காக. ஸோ அதெல்லாம் ஒரு எமோஷனலான மொமெண்ட்ஸ் கரெக்டாகவே நேற்று அமைஞ்சிருந்தது ஹோம் கிரவுண்டில் சூப்பர் 10 சென்னையில். நேற்றைய நாளில் தமிழ் ஃபேன்ஸை பொறுத்தவரை தமிழ் தலைவர் டீம் நம்மளோட டீம் வின் பண்ணலாம் பரவாயில்ல, நம்ம பையன் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அதை நினச்சி பெருமைப்பட்டுப்பாங்க. பட்னா பைரட்ஸை பொறுத்தவரை சுதாகர் இல்லாமல் மஞ்சித் ஒரு 8 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ மல்டிபிள் பாயிண்ட்ஸாக எடுத்திருந்தாரு, அதுவும் டூ டைல் வந்துலாம் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ அது இல்லாமல் டிஃபென்ஸில் கிருஷ்ணன் துல் ஹைஃபை எடுத்திருந்தாரு, 5 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ பார்ப்போங்க, தமிழ் தலைவர் ஃபேன்ஸ் நம்பிக்கை கை விட்டுறாதீங்க, இன்னி மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ நேற்றைய சேஞ்சஸ் கிடையாது நேற்றைய மேட்ச்சில். ஸோ இன்னைக்கு சேஞ்சஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். கவர்ஸில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். நேற்று ப்ரெஸ் மீட்லேயுமே அஸ்வின் குமார் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வின் பண்ணுவாங்கன்னு நம்பலாம்.